ஐயா உருண்டை படுவா. நீ எங்கடா இங்க வந்த? இது என்ன முட்டையா? பின்ன என்ன இது பணம் கொட்டையா? இல்ல, நீங்க முட்டை கடை வச்சிருந்தா கேள்விப்பட்டேன். நான் முட்டை சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. ஒரு முட்டை ஒண்ணு கடன் கொடுங்களேன். முட்டை சாப்பிடுறியா? உன் வாயில எல்லாம் முட்டை சாப்பிட கூடாதுரா. விஞ்ஞான ரீதியா இதெல்லாம் வெள்ளைக்காரன் சாப்பிடுறது. உன் பார்வைப்பட்டாலே என் முட்டையெல்லாம் கலர் மாறிடும். அப்புறம் எல்லா முட்டைக்கும் உட்கார்ந்து நான் பெயிண்ட் அடிக்கணும். அங்க போய் நில். படுவா அங்க அண்ணா, ஒரு முட்டை கடன் கொடுக்கணும். பிடிக்காது. அங்கே இந்த ஆண்டவனுக்கே முட்டை இல்லையா? உங்களை ஏசி முட்டை கடையை நடத்துற அண்ணே. ஐயோ, கால என்ன கடிக்கிற? நீங்க ரொம்ப யோகக்காரன். எப்படி சொல்ற? நீங்க சின்ன பண்ண கோழி பண்ணையில தானே முட்டை எடுக்கிறீங்க? ஆமா. நான் முட்டை சாப்பிடலாம்னு கோழி பண்ணைக்கு போனேன். இப்ப நீங்க மொத்தமா முட்டை பண்ணையில சாப்பிடுறதா? ஆமாண்ணே. அப்ப பண்ணையார் பேசிட்டு இருந்தாரு. அவர் விரல்ல போட்டுக்கிட்டு இருந்த ஒரு மோதிரத்தை ஒரு கோழி முழுங்கிருச்சான். அந்த கோழி இன்னைக்கு 2 முட்டை இருக்கு. அந்த முட்டை உங்க கடைக்கு வந்துருச்சான். கோழி ஒரு பொருளை முழுங்குனா அது விஞ்ஞான ரீதியா முட்டை வழியா தான் வந்தாகணும். அதுதான் விஞ்ஞானம். இடத்த பிடிச்சிட்டீங்கண்ணே. ஏ ஆண்டவா, இப்போ ஒரு பவுன் என்ன விலை? 2100. 2100. 2100. ஆக இந்த கடைக்குள்ள இருக்கிற மொத்த முட்டைக்குள்ள எங்கேயோ ஒரு ஓரத்துல 2100 இருக்கு. நான் ரொம்ப யோகக்காரன். நீ என்ன நினைக்கிற? அண்ணே, பவுனை நீங்க எடுத்துக்கங்க. அந்த முட்டையில இருக்க கருவை நான் குடிச்சுக்கிறேன். ஏன்னா 2100 வரப்போதே. 2100 எனக்கு, உள்ள இருக்கிற கரு உனக்கு. சாப்பிடு. முட்டையில் இருக்கிற மோதிரமே பாவலியே. அதுல இருக்காதுண்ணே. அவசகனம் முடிச்ச கருநாயே. அதுல இருக்காது இதுல இருக்காதுங்கிறிய. எதையாவது இருந்து போட்டு உனக்கு என்னடா? ஆஹா, முட்டை பவுன் கரல் இருக்கு. இதுக்குள்ளதான் ஒரு பவுன் மோதிரம் இருக்கு. உடைங்க. ஏ மோதிரமே, வெளியே கமான். இருக்கானே? இதுலயும் இல்ல. எங்கட மோதிரத்தையே காணோம். வரவுண்ணே, உடைங்க உடைங்க. இத நசுக்கிறேன். இதுலயும் இல்ல. இல்ல, ஒண்ணு ஒண்ணா உடைக்கிறீங்க. மொத்தமா உடைங்கண்ணே. இதுலயும் இல்ல. மொத்தமா உடைங்க. மொத்தமா உடைங்க. நல்லா சாமி இருக்கீங்க. என்னடா மேல பாக்குற? கீழே பாடுறா. மோதிரம் செதறனாலும் செதற மாட்டேன். சைடுல பாக்காத. உன் கால் கட்ட வந்தா என்கிட்ட குடுத்துரு. என் கால் கட்ட வந்தா நான் எடுத்துக்கிறேன். வந்துரு. இதுலயும் வரலையாடா? ஹலோ, கை விடுங்க. உங்க விஞ்ஞானப்படி மோதிரத்தை கோழி முழுகனா முட்டையிலேயே வரும். நல்லா யோசனை பண்ணுங்க. வேற வழியா வரும். இதை ஏன் எனக்கு நீ முன்னாடியே சொல்லல? நான் எப்பவும் பின்னாடிதான் சொல்லுவேன். என்ன? பின்னாடிதான் சொல்லுவேன். ஏய், ஐயோ 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 ஐயோ, கை ஓடிற. சொல்றேன். இன்னொரு கடை வை வரேன். என் கடையவே காலி பண்ணிட்டான். கம்முனாட்டி பையன். ஓடே போ, கறிவே போ. கிடைச்சதுங்களா? கிடைச்சிருச்சு. இது எத்தனை பவுன்? 1 பவுன். வா, மாறுபாடி கிடைக்கும். ஏன்? அடுத்த கடை ஆரம்பிக்கணும். பலூன் பலூன் 50 பைசா ரிடக்ஷன் தள்ளுபடி. பலூன். ஒரு பலூன் கொடுப்பா. மஞ்சளா சேவப்பா? பச்சை. ஒப்பம் பேர் என்ன பிச்சியா? ஆஹா, வாட் யூர் பிட்டி. இது என்ன பலூனா? பின் என்ன இது சலூனா? அது என்ன, நான் எந்த வியாபாரம் ஆரம்பிச்சாலும் நீ சந்தேகமாவே கேக்குற. சந்தேகம் தான். கையெடு. நீங்க மட்டும் புத்திசாலியா இருந்தா உங்க பலகார கடை போயிருக்குமா, முட்டை கடை போயிருக்குமா. எல்லாம் உங்க கேர்ஃபுல். என்னது கேர்ஃபுல்? அதனாலதான் கேவலம் அந்த பலூனை வைக்க வந்துட்டீங்க. பின் இந்த பலூன் வச்சு விவசாயம் பண்ண முடியும்? எனக்கு பிடிக்கல. உனக்கு பிடிக்கலன்னா போடா முண்டம். ஏங்க, இதெல்லாம் பலூன்ஸா? பின் என்ன இது தோல் பீப்பாயாடா? பீப்பாய் அளவுக்கு பலூன் பாத்திருக்கீங்களா? நீ பாத்திருக்கியாடா? பாத்திருக்கனே. எங்க? பட்டணத்துல. எந்த சைஸ்? இவ்வளவு பெருசு. போடா சைபர். இதெல்லாம் ஒரு சைஸாடா? உலகத்திலேயே நீ பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய சைஸ் பலூன் நீ பாத்திருக்கியா? எங்க? நான் வச்சிருக்கேன். எங்க? கீழே காட்டுங்க. இது ஒரு தடவை தான் காட்டுவேன். பாத்துட்டு ஓடி போயிடணும். ஐயோ, எத்த சோடு. அந்த சோடுதான். ஊதுங்கண்ணே ஊதுங்கண்ணே. யார் அவ கிறுக்கு பயிலா இருக்கா? இத ஒரு ஆள் ஊதுனா ஒரு ஆள் பிடிக்கணும். நான் பிடிக்கிறேன். பாதி விட்டு போயிடக்கூடாது. முழுசா இருந்து முடிச்சிட்டு தான் போவேன். நீ முழுசா பிடிக்கிறேன். அப்ப நான் முழுசா ஊதுறேன். இந்த கைத்தை கட்டியா புடிச்சுக்க. நான் கீழே போய் காத்து பிடிக்கிறேன். பத்திரமா புடிச்சுக்க. சீக்கிரம் பிடிங்க. ஏய் அப்பா, ஊத ஊத உப்புது. உங்க காத்தே காத்துட்டேன். நல்லா ஊதுங்கண்ணே. எப்படி பலூனு? கஷ்டமா இருக்குண்ணே. கைத்த விட்டுறாத. நீங்க விட்டாதீங்க. பாத்தியா, இவ்வளவு பெரிய பலூன் நான் பார்த்ததே இல்ல. இன்னும் பாரு, என்னென்னமோ பார்க்க போறேன்.
ஐயோ நான் யோகாரன். நானும் யோகக்காரன். கொடுத்து வச்சவன். நானும் கொடுத்து வச்சவன். அங்கே பாரு, இங்க பாத்துறாத, பாத்துக்கிட்டே இரு. இந்த பக்கம் திரும்பாத, திரும்பாத, நல்லா திரும்பி திரும்பாத, நிறைய போகுது. ஐயோ 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 காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. என்னுடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேறிவிட்டது. அரடவுசரே, இத்தனை நாள் நாம் பண்ண வியாபாரம் எனக்காகடா. இன்னைக்கு ஆரம்பிச்ச வியாபாரம் உனக்காக. திட்டம் போட்டு ஆரம்பிச்சேன். காப்பாத்துங்க. ஐயோ ஐயோ. இந்த பலூன் என்கிட்ட இல்லவே இல்ல. பட்டணத்துக்கு போய் ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனியில கெஞ்சி கெதறி கூத்தாடி வாங்கிட்டு வந்தேன். ஹெலிகாப்டருக்கு போன் பண்ணுங்க. அன்றுவாரு, உன்னை பஸ்லயோ ரயில்லயோ வச்சு அனுப்புனா திரும்பி வந்து எனக்கு இம்சை கொடுப்ப. அதனாலதான் உன்னை பலூன்ல வச்சு அனுப்புறேன். நீ திரும்பவே முடியாது. அப்படியே காத்தோட காத்தா கலந்துரு. இந்த பக்கம் போனா பஞ்சாப், இந்த பக்கம் போனா சிலோனு. நீ எந்த பக்கம் வேணாலும் போகண்ணா. நீங்களே என்ன நொல்லைங்க? இன்னைக்கு பௌர்ணமி நாள்னு உனக்கு தெரியுமில்ல? பசும்பால் தான் வியாபாரமாகும். பசும்பால் தீந்து போச்சு. பார், எனக்கு தெரியாது. நிலா தேயறதுக்குள்ள எவன் வீட்டு மாட்டையாவது புடிச்சு கட்டி பாத்திரத்தோட வா. பாலை கறந்து எடுத்துட்டு வா. ஐயோ, மொத்தமா எருமை பால் தான் இருக்கு. இது எவன் தலையில கட்டுறது? ஏங்க பால் இருக்கா? பின்ன நான் என்ன விளக்கெண்ணெய் வியாபாரம் பண்றேன்? ஒரு கேன் தான் வச்சிருக்கீங்க. இதுல என்ன பால் இருக்கு? எருமை பால் இருக்கு. அப்ப எனக்கு வேண்டாம். ஏய், ஏன் வேணாம்? எருமை பாலும் வேணாம். எங்க பெரியவர் பசும்பால் வாங்கிட்டு வர சொன்னாரு. எருமை பால் இருக்குன்னு, ஆனா பசும்பால் இல்லேன்னு நானா? இருக்கா? அட கிறுக்கா, புற மாசத்துல பிறந்தவனே, எதையும் முழுசா கேட்டு போங்கடா. ஏன்டா அவசரப்படுறீங்க? போண்டா, ஏன்டா புடுங்குற? என்ன எருமை பால் பிடிக்கிறீங்க? பொறுமையாயிடுறா. இது எருமை பால் தான். இது என்ன பால்? எருமை பால். இப்ப என்ன பண்ற? ஊத்திட்டீங்க. என்ன மறுபடியும் எருமை பால் பிடிக்கிறீங்க? அட மடையா, இது பசும்பால். அது எப்படி ஒரே கேன்ல பசும்பால் எருமை பால் இருக்கும்? அதுதான் விஞ்ஞானம்ங்கிறது. ஒரே வயித்துல ஒரு ஆணும் ஒரு பொண்ணும் பிறக்கிறது இல்லையா? ஒரே வாயில ஒரு இட்லி வடையும் சாப்பிடுறது இல்லையா? ஒரே மூஞ்சில ஒரு பொட்ட கண்ணு ஒரு நல்ல கண்ணு இருக்கிறது இல்லையா? அதே மாதிரி தான் ஒரே கேன்ல ஒரு பசும்பாலும் ஒரு எருமைப்பாலும் ஏன் இருக்க கூடாது? அது எப்படி இருக்குங்கிற? அதான் விஞ்ஞானம்ங்கிறது. அடே, எருமைப்பாலுக்கு எடை ஜாஸ்தி, அது கீழே இருக்கும். பசும்பாலுக்கு எடை கம்மி, அது மேல மேந்துட்டு இருக்கும். இப்போ உன் கண்ணு முன்னால புடிச்சு ஊத்துனே, அது எருமைப்பால். அப்ப மேல மேந்துட்டு இருந்த பசும்பால் என்ன பண்ணிருக்கோம்? கீழே ஊத்துருக்கு. அதான் இப்போ உனக்கு குடிக்க போற. இது என்ன பாலு? பசும்பால். விஞ்ஞானம். நான் யாரையும் ஏமாத்தி வியாபாரம் பண்ணலப்பா. அதால தெரியுது உங்க விஞ்ஞானமே விஞ்ஞானம். நிறைய புடிங்க. அதுவும் விஞ்ஞானம் தான். என்ன விசிறி பிடிச்ச என்ன செய்றீங்க? பலகாரம் எல்லாம் சூடா இருக்கு, ஆத்திட்டு இருக்கேன். போடா, ஈ அடிச்சிட்டு இருக்கு, ஓட்டிட்டு இருக்கேன். நீங்க 1000 தான் சொல்லுங்க. ஈ எறும்பு இருந்தா எவன் வாங்குவான்? அட, நம்ம கடை பலகாரம் சுத்தமான சர்க்கரையிலையும் சுத்தமான நெய்யிலையும் செஞ்சதுன்னு ஈ எறும்புக்கு தெரியுது. இந்த ஊர் ஜனங்களுக்கு தெரியலையாடா? தெரிய வைக்கணும். எப்படி? ஈ எறும்பு ஓட்டணும். எங்கடா விடிஞ்சதுல இருந்து ஓட்டி பாக்குற, அது ஓட மாட்டேங்குதா? என்கிட்ட விடுங்க. நீ இரும்பு தான் அடிச்சிட்டு இருந்த, ஈ அடிப்பியா? எல்லாம் அடிப்பேன். அப்படியா? இல்லடே ஆண்டவா, என் பொண்டாட்டி மாவாட்டி வச்சிருக்கா, வடை சுடணுமா? அவளுக்கு தெரியாது. நான் போய் சுட்டு வச்சுட்டு வர்றேன். ஒரு 5 நிமிஷம் கடையை பாத்துக்க. இந்த ஈ ஓடிக்கிட்டு. ஆமா, வடையா உளுந்த வடையா? புழுத்த வடை, புழுவோடு இருக்குமல்ல. பொண்டாட்டிட்ட 2 கொடுத்து விடுங்க. பலகாரம் எல்லாம் குறைஞ்சுன்னா கை கால் இருக்காது. அப்படி இப்படி. இத விட்டு விட்டு விசிறி எடுத்து வீசிக்கிட்டு இருக்கிறதா? அடடே, உடனே சாகுதே. பரவாயில்லையே, மூட்டை பூச்சிதான் சாகுது நினைச்சேன். இது சாகுதே. அண்ணே அண்ணே, என்னடா சும்மா நொண்ணே நொண்ணேன்னு கூப்பிட்டுக்கிட்டு? அரே ஆண்டவா, என்னடா அது? ஒரு இயற்பு கூட காணோம். இத பாத்தீங்களா? தேனீக்கள். எப்படா 5 நிமிஷத்துல இவ்வளவு பிடிச்ச? அதான் ஆண்டவங்கிறது. என்னங்க பலகாரம் எல்லாம் ரொம்ப சுத்தமா இருக்கு? ஆமாங்க, இன்னைக்கு தாங்க கழுவி வச்சேன். இன்னைக்கு தாங்க சுட்டு வச்சேன். இவருக்கு 4 கிலோ மைசூர் பாக்கு, எனக்கு ஒரு 3 கிலோ பூந்தி கட்டி கொடுக்குறீங்களா? 7 கிலோ. கொஞ்சம் இருங்க, நிறுத்தி தரேன். சரிங்க. புடிச்சுங்க. முத என் கடையில 7 கிலோ மொத்தமா வாங்கின ஆட்களே நீங்க 2 பேரும் தான். அதனால உங்க 2 பேருக்கும் ஒரு மைசூர் பாக்கு இனாமா தர்றேன். இங்க அடிச்சுக்காதீங்க, கொஞ்சம் தூரமா போய் ஆளுக்கு பாதியா பிரிச்சு தின்னுங்க. இங்கே திங்கிறானுங்க.
ஆண்டவா ஆ. நீ வந்த நேரம் ஆ. கடையில வியாபாரம் ஓஹோன்னு நடக்குதுடா. ஆ. இனிமே பட்டறைக்கெல்லாம் நீ போக வேண்டாம். ஆ. அங்க என்ன சம்பளம் கொடுக்குறாங்களோ அதை விட கூட 10 ரூபா கொடுக்குறாங்க. என்னங்கண்ணா மூஞ்சில தூசு. இருக்கட்டும். ஆண்டவா ஆ? என்ன ஒரு கல்யாண கும்பலே திரண்டு வந்துட்டு இருக்கு. ஆமா, எல்லாம் நம்ம கடை தேடித்தான் வந்துட்டு இருக்காங்க. சரக்கு வேற நான் கம்மியா போட்டுனேன். ஐயோ இன்னைக்கு கடையே காலியாக போகுது. வாங்க வாங்க, நீங்க எல்லாம் கல்யாண கோஷ்டியா? இல்ல காது குத்து. யாரா குண்டலகேசி? நான் தாங்க. நீதானா? நான் தானே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால 2 பேர் பலகாரம் வாங்கிட்டு போனாங்களே. ஆமா 7 கிலோ. ஆ. அவங்க சொல்லித்தான் நீங்க வந்தீங்களா? அவங்க சொல்ற நிலைமையில இருக்காங்க. ஏன்? டேய், பலகாரத்துல என்னத்தடா கலந்த? நெய் தாங்க கலந்த. நெய்க்கா உயிர் போக? நான் அப்பவே சொன்னேங்க, என்ன? ஈ எறும்புலாம் கிருஷ்ணாயில் வாடப்பட்டா போயிரும்னு. இவர் தாங்க இதை கொடுத்து சாகடிக்க சொன்னாரு. ஐயோ இத நான் பார்த்ததே இல்லைங்க, இன்னைக்கு தானங்க பாக்குறேன். அட பாவி, கடையா நடத்துற கடை பலகாரத்துல மூட்டை புத்தி வந்து அடிக்க சொன்ன. ஐயோ, ஐயோ, ஐயோ. வேணாங்க. ஓடிடுங்க. ஐயோ, எல்லாம் ஓடிடுங்க. அப்பா. நிறுத்துங்கய்யா. ஏயா, உங்களால கடையதான் உடைக்க முடிஞ்சது. எங்க அண்ணன் மேல கை வச்சிருக்கீங்களா? வேணாம். எங்க வச்சு பாரு. இதோ வச்சுட்டேன். கை தானே வைக்க முடிஞ்சது. ஐயோ வேணாப்பா சாமி. அடிச்சிருவியா நீ? அடிச்சா என்ன போடுங்க தருமடி. ஏண்டா பசும்பாலுக்கு எருமை பால் கொடுத்த?